இந்தியா டுடே வந்து கருத்து கணிப்புகள் கிட்டத்தட்ட மக்களுடைய மனநிலையை பிரதிபலிக்கும் வகையில் இருக்கும். அது கடந்த தேர்தலாக இருக்கட்டும், 2021, 2024 என்ன பாராளுமன்ற தேர்தல், இது எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி அவங்க சொன்னது தான் நடந்திருக்கு. 2026லையும் திமுகவுக்கு தான் ப்ளஸ்ஸாக இருக்குது. ஒன்றும் பெரிய லெவலில் உங்களுக்கு என்டிஏ கூட்டணி மிகப்பெரிய வெற்றிக்கான வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் கேம்பெயின் ஆரம்பிக்கல. இந்த 2% வந்து தற்போதைய நிலை, அவ்வளோதான். பீக்கில் இருக்கும்போது யாருக்கு வாய்ப்பு அதிகம் அப்படிங்கிறத பார்ப்பாங்க. ஏன்னா எப்பயுமே தேர்தல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமுகவுடைய ஒர்க்கு வேறு மாதிரி இருக்கும். ஸோ ரெண்டாவது இந்த ஒரு விஷயம் வந்து 2% கூட நீங்கள் சொல்கிறது பார்த்தா நீங்கள் காங்கிரஸ் திமுக இன்னும் அப்படியே லைட்டாக அப்படியே ஒரு உரசலாகவே ஓடிட்டுருக்குல்ல, அந்த டைமில் எடுத்துருக்கிறது. இப்போ ஆட்டோமேட்டிக்காக சீட் ஷேரிங் முடிச்சு என்டிஏ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்குது. ஏன் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் அதிமுகவும் பாஜகவும் தனித்தனியாக போட்டிட்டாங்க. இப்போ அந்த கணக்கில் பார்த்தா அது ரெண்டையும் இப்போ சேர்த்திங்கன்னா 41%. அந்த அதே பழைய நினைப்பில் தான் அவங்க அதுதான் பேசிகிட்டு இருக்காங்க. என்ன பேசிகிட்டு இருக்காங்கன்னா, நீங்கள் பாராளுமன்ற தேர்தலில் நாங்களும் அதிமுகவும் பாஜகவும் சேர்ந்துருந்தா எப்படி இருந்திருக்குன்னு அவங்க சொல்லிகிட்டே இருக்காங்க. அது 41%. டிவிகேக்கு தான் வந்து ஒரு 12-15% சொல்கிறாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு தேர்தல் அவங்களுக்கு கடந்த தேர்தலோட கம்பேர் பண்ணிடலாம் ஒன்றும் வாய்ப்பு இல்லை. ஸோ 15% போட்டிருக்காங்க. நீங்கள் 15% பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சட்டமன்ற தேர்தலில் ஈக்குவலாக ஒரு 25,000 வாக்குகள் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. கூட்டணிகள் அமைஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போட்டி களம் வந்து ஆட்டோமேட்டிக்காக திமுக வர்சஸ் அதிமுகங்கிறது தானே இப்போது உண்மைங்கிறத போயிட்டு இருப்பார். அப்படி ஒரு சூழ்நிலை மாறுதில்லை. ஏன்னா டிவிகேயும் காங்கிரஸ் வரப்போகுது, டிவிகேவோட டிடிவி போக போகிறாரு, ஓபிஎஸ் வர போகிறாரா, அன்புமணி பேசிகிட்டு இருக்காரா, இப்படி ஒரு சூழ்நிலையெல்லாம் இருந்தப்போ வேறு. இப்போ அப்படி இல்லை. கிட்டத்தட்ட எல்லாமே திமுக அதிமுகங்கிற ஒரு சூழ்நிலைக்கு போயிட்டாங்க. தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இருந்திருப்பவர் தமிழ் நியூஸோட ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் திரு செந்தில் சார். சார் வணக்கம். வணக்கம் சார். சி ஓட்டர்ஸ் வருஷம் வந்து விட்டுட்டு இருந்தாங்க. நாமளும் அதை வந்து ஃபுல்லா டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணியிருக்கோம் லாஸ்ட் டைம். இதே நம்ம தமிழ் நியூஸ் சார்பாக அது எந்த அளவுக்கு அது நம்பகத்தன்மை வாய்ந்தது, அது களத்தை எதிரொலிக்கிறதா என்பது பற்றி எல்லாம் வந்து நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ இன்றைக்கு தேர்தல் நடந்தால் என்ன நிலவரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அதே மூட் ஆஃப் நேஷன் என்ற தலைப்பில் சி ஓட்டர்ஸ் இந்தியா டுடே நடத்திய அந்த கணிப்பு வந்து வெளியாகி இருக்கிறது. ஸோ அது எல்லா பேசுபொருளாக ஆகியிருக்கிறது. எத்தனையோ பலர் கருத்து கணிப்புலாம் விடுறாங்க. ஸோ வென் கம்பேர் டு இந்த மூட் ஆஃப் நேஷன் எப்படி சார் களத்தை எதிரொலிக்கிற மாதிரி இருக்கா? என்ன சொல்லுது அந்த தரவு? இல்லை, உண்மைதான். எனக்கு கடந்த தேர்தல்கள்லாம் பார்த்தீங்கன்னா சி ஓட்டர்ஸ் இந்தியா டுடே வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க மோஸ்ட்லி அது எப்பயுமே கருத்து கணிப்புங்கிறது வந்து சில நேரங்களில் மாறுபடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக வச்சுங்களேன். பட்டு சி ஓட்டர்ஸ் இந்தியா டுடே வந்து கருத்து கணிப்புகள் மோர் ஆர் லெஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு கிட்டத்தட்ட நெருக்கமாக மக்களுடைய மனநிலையை பிரதிபலிக்கும் வகையில் இருக்கும். அது கடந்த தேர்தலாக இருக்கட்டும், 2021, 2024 என்ன பாராளுமன்ற தேர்தல், இது எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி அவங்க சொன்னது தான் நடந்திருக்கு. கடந்த முறை சொன்னாங்க திமுக தான் ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிறதா இருக்கட்டும், எதிர்கட்சியாக தான் இருக்கும், அதிமுக 90க்கு வரும், 85+ அப்படிங்கிற மாதிரி போன முறை சொல்லியிருந்தாங்க. பட் இந்த முறை அது கொஞ்சம் குறைஞ்சிது, அதிமுக குறைஞ்சிது, திமுகவுக்கு ப்ளஸ்ஸாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். பட் இப்போது என்னென்னா தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான அதிமுக வந்து பெரிய லெவலில் ஒரு ஸ்ட்ராங்காக பெரிய கூட்டணி அமைச்ச மாதிரி ஒரு இமேஜ் ஏற்படுத்துறதுக்கு பிரைம் மினிஸ்டர்லாம் வந்து ஏற்கனவே இருந்த கூட்டணியை புதுப்பித்து திருப்பி எல்லாத்தையும் கொண்டாந்த மாதிரி ஒரு பெரிய இமேஜ் ஏற்படுத்தினாங்க. அப்படி ஒரு சூழ்நிலை வந்திருக்குன்னு வச்சுங்களேன். பட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை, திமுகவுக்கு தான் ப்ளஸ்ஸாக இருக்குது அப்படிங்கிறதான் இப்போ சி ஓட்டர்ஸுடைய இந்த ப்ரொஜெக்ஷன் கிடச்சிருக்கு. நம்மளுக்கு கிடைச்ச விஷயங்கள்ல அது அவங்க அப்படி தான் சொல்கிறாங்க. 2024 இப்போ கரெக்டாக 2026லையும் திமுகவுக்கு தான் ப்ளஸ்ஸாக இருக்குது. ஒன்றும் பெரிய லெவலில் உங்களுக்கு என்டிஏ கூட்டணி மிகப்பெரிய வெற்றிக்கான வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. அதுதான் இன்னைக்கு நிலைமையாக இருக்கு. இப்போ குறிப்பாக
இப்ப டிஎம்கே அலையன்ஸ், ஏடிஎம்கே அலையன்ஸ், இந்திய அலையன்ஸ், அதே போல 3வது சக்தியா இப்ப டிவிகே ஒண்ணு வந்திருக்கு புதுசா வரவு. நாம் தமிழர். இது வந்து பெர்சன்டேஜ் எதுவும் குறிப்பிட்டிருக்காங்களா? அதுல எந்த அளவுக்கு வந்து கிளியர் கட்டா இருக்கு சார்? ஆமா. நீங்க அதாவது என்ன கம்பேர் பண்றாங்கன்னா, 2021 தேர்தல், அதுக்கப்புறம் 2024 பாராளுமன்ற தேர்தல், தற்போதைய நிலை அப்படிங்கிற மாரி 3ஆ பிரிச்சு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. நீங்க ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்தியா கூட்டணி. இந்தியா கூட்டணி எப்படி இருந்தது? கடந்த முறை இப்போ எப்படி இருந்துச்சு? இப்ப எப்படி இருக்கு? அப்படிங்கிறத தெளிவா சொல்லியிருக்காங்கன்னு வச்சுக்கங்களேன். நீங்க பார்த்து போன முறை 45% இருந்தது. 2021ல இருந்த சூழ்நிலைகள் அப்படி இருந்தது. பட் கடந்த ஆகஸ்ட்ல பார்த்தீங்கன்னா 48ஆ இருந்தது. ம். இதே நிலை வந்து பார்த்தீங்கன்னா 2024 நிலை பாராளுமன்ற தேர்தல் 47 சூழ்நிலை ம். இருந்தது. எப்போதும் 45 அப்படிங்கிற ஒரு நிலையில இந்தியா கூட்டணி இருக்கிறது. சரிவடைஞ்சிருக்கா? கடந்த இல்ல ஆகஸ்ட் சரிவுன்னு சொல்ல முடியாது. சரிவுன்னு சொல்ல முடியாதுல்ல. உங்களுக்கு அதாவது என்ன சொல்றாங்கன்னா, 2% குறைஞ்சிருக்குது. 2% குறைஞ்சிருக்கு. கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா, நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா, பாராளுமன்ற தேர்தலோட தான் நீங்க கம்பேர் பண்ண முடியும். பாராளுமன்ற தேர்தல்ல 47, இப்ப 45. நம்ம அப்படிதான் சொல்ல முடியும்னு வச்சுக்கங்களேன். அதுக்கான விஷயங்கள் இன்னும் கேம்பெயின் ஆரம்பிக்கல. இந்த 2%ங்கிறது வந்து தற்போதைய நிலை அவ்வளோதான். பீக்ல இருக்கும்போது யாருக்கு வாய்ப்பு அதிகம் அப்படிங்கிறத பார்ப்பாங்க. ஏன்னா எப்பயுமே தேர்தல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திமுகவுடைய ஒர்க் வேற மாரி இருக்கும் எப்பயுமே. மற்ற எல்லா கட்சிகளையும் தாண்டி திமுகவுடைய ஒர்க் வேற மாரி இருக்கும். ஸோ 2வது இந்த ஒரு விஷயம் இந்த 2%ங்கிறத கூட நீங்க சொல்றது பார்த்தா, நீங்க காங்கிரஸ், திமுக இன்னும் அப்படியே லைட்டா அப்படியே ஒரு உரசலாவே ஓடிட்டு இருக்குல்ல. அந்த டைம்ல எடுத்திருக்கிறது. இப்ப ஆட்டோமேட்டிக்கா சீட் ஷேரிங் முடிச்சு, ஆட்டோமேட்டிக்கா யாருக்கு எந்த தொகுதிகள் அப்படிங்கிறதெல்லாம் முடிவு பண்ணதுக்கப்புறம் அந்த சூழ்நிலை ஆட்டோமேட்டிக்கா அது 2% ஸ்விங் ஆயிடும். அதுல ஒண்ணும் மாற்றம் இல்ல. பட் அதாவதுங்க நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். நம்ம இது கூட்டணிகளுக்குள்ள விஷயங்கள் அவ்வளோதான். பட் அதே சமயம் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, என்டிஏ எப்படி இருக்கு? என்டிஏ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப மோசமா இருக்கு. நீங்க கடந்த பாராளுமன்ற தேர்தல்ல அதிமுகவும், பாஜகவும் தனித்தனியா போட்டியிட்டாங்க. ம். இப்ப அந்த கணக்குல பார்த்தா, அது 2யும் இப்ப சேர்த்தீங்கன்னா 41%. ஓ. அந்த அதே பழைய நினைப்புல தான் அவங்க அதான் பேசிட்டு இருக்காங்க. என்ன பேசிட்டு இருக்காங்கன்னா, நீங்க பாராளுமன்ற தேர்தல்ல நாங்களும் அதிமுகவும், பாஜகவும் சேர்ந்திருந்தா எப்படி இருந்திருக்கும்? எப்படி இருந்திருக்கும்னு அவங்க சொல்லிட்டே இருக்காங்க. அது 41%. அப்படிதான் ஒரு சூழ்நிலைன்னு வச்சுக்கங்களேன். பட் கிட்டத்தட்ட இப்போ நிலைமை என்னன்னா 37 தான். ஓ. 37 தான் இப்போ இருக்கு. என்டிஏவுடைய தமிழக கூட்டணி நிலவரம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, 37% தான் அவங்களுடைய ம். வாக்கு சதவீதம் இருக்குது இப்போ. திமுக கூட்டணி எவ்வளோ இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ம். 45. ஓ. ஓகே. இந்த ஒரு சூழ்நிலை இருக்கு. ம். நீங்க ஆட்டோமேட்டிக்கா நீங்க வந்து இது ஒரு பெரிய லெவல்ல ஸ்விங் இல்ல இது உங்களுக்கு. நீங்க 2, 3%ங்கிறதெல்லாம் வேற வைக்கும் இதுல. ம். ம். பட் இது அப்படி கிடையாதுல்ல. ம். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வருது? அதாவது அந்த 8 37ங்கிறது கடந்த மூட் ஆஃப் தி நேஷன் ஆகஸ்ட் மாசம் வந்து கொடுக்கும்போது அந்த எண்ணிக்கை குடுத்திருந்தாங்க. ஆமா. இப்போ ஜான்வரி 2026க்கான அந்த மூட் ஆஃப் நேஷன நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்பொழுது 33% தான் குடுத்திருக்காங்க. டிஎம்கே அலையன்ஸ்க்கு 45% குடுத்திருக்காங்க. ஸோ ஓவர் த பிட்வீன் டிஃபரன்ஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அரவுண்ட் 12% வருது. 12% வந்து உங்களுக்கு டிஃபரன்ஸா இருக்குன்னு வச்சுக்கங்களேன். பட் நான் அதுதான் சொல்றேன் நானு. என்ன சொல்றேன்னா, 12%ங்கிறதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. பெரிய ஸ்விங். மிகப்பெரிய ஸ்விங் தான் அது. அதுல நியர் மாற்றமே இல்ல. ஸ்வீப் இயர். 200 பிளஸ் அப்படின்னு சொல்றாங்கல்ல. திமுக அந்த 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 ப்ரொஜெக்ஷன நோக்கி ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதான் நான் சொல்றேன் நானு. இப்ப இருக்க சூழ்நிலையில நீங்க பாராளுமன்ற தேர்தல்ல வாங்கின வாக்கு சதவீதத்தோட இந்த முறை திமுக கூட்டணிக்கு குறையலாம். ஆனால் நீங்க என்டிஏவோட கம்பேர் பண்ணும்போது 12% உங்களுக்கு டிஃபரன்ஸ் இருக்கு. நீங்க இனிமே இது ஒரே ஒரு விஷயம் தான் இருக்கு. இது எடுக்கிறப்போ கிட்டத்தட்ட டிடிவி உள்ள வந்துட்டார். ம். இப்ப டிடிவி உள்ள வந்ததுக்கு அப்புறம் எடுத்த விஷயம். ஓபிஎஸ் மட்டும் தான் வெளியே இருக்காரு. கிட்டத்தட்ட என்டிஏ கூட்டணி ஃபுல்லா பழைய இருக்கு. இந்திய கூட்டணி தான். பழைய கூட்டணி நாடாளுமன்ற தான். தேர்தலை எப்படி சந்திச்சாங்களோ ஆமா. அதே போல தான். கிட்டத்தட்ட அவங்க இருக்கிற சூழ்நிலையில தான் இருக்காங்க அவங்க. ம். ஸோ அதனால ஈஸியா அவங்களுக்கு வந்து இதுக்கு மேல பெரிய மாற்றம்லாம் வாய்ப்பில்ல.
ம். 33% மேல பெரிய லெவல்ல மாற்றத்திற்கான வாய்ப்பு இல்ல. ம். அப்படியே இருந்தாலும் 35ன்னே வைங்க. 10% வித்தியாசம் வருது. 10% டிஃபரன்ஸ் வந்துரும். நீங்க 10%ங்கிறது பெரிய லெவல்லான மார்ஜின் இது. அதுலலாம் மாற்றமே கிடையாது. ரொம்ப கம்ஃபர்ட்டா திமுக வந்து வின் பண்ணும் இந்த முறை அப்படிங்கிறது தான். ஏன்னா கடந்த தேர்தலோடு கம்பேர் பண்ணும்போது, இந்த தேர்தல்ல ரொம்ப ஈஸியா ஜெயிக்கும். கடந்த தேர்தல் கூட அப்படி கிடையாது. நெக் அண்ட் நெக்கா இருந்தது பல இடங்கள்ல. பட் இந்த முறை அப்படி கிடையாது அப்படிங்கிறது தான் ஒரு விஷயம். இதுல என்ன புதிய வரவான டிவிகேக்கு தான் வந்து ஒரு 15% சொல்றாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் தேர்தல் அவங்களுக்கு. என்ன கடந்த தேர்தலோட கம்பேர் பண்ணிலாம் ஒன்றும் வாய்ப்பு இல்லை. ஸோ 15%ன்னு போட்டிருக்காங்க. நீங்கள் 15% பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சட்டமன்ற தேர்தலில் ஈக்குவலாக ஒரு 25,000 வாக்குகள் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அது வந்து மிகப்பெரிய ஓட்டு தான். அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. ஏன்னா நீங்கள் சாதாரணமாக பார்த்தீங்கன்னா 2.5 லட்சம் வாக்குகள் ஒவ்வொரு சட்டமன்றத்திலையும் இருக்குது சாதாரணமாக. நீங்கள் வந்து 15% பார்த்தீங்கன்னா 1,00,000க்கு 15,000 2 லட்சம்னு பார்க்குறோம் 30,000 வாக்குகள். சாதாரணமாக 26,000 வாக்குகள் இருக்குது டிவிகேக்கு பெர் அப்படின்னு இருப்போ. கான்ஸ்டிட்யூயன்சில. ஆமாம் ஆமாம் ஒரு தொகுதிக்கு இருக்குன்னு ஒரு சொல்கிறாங்க. பட் தேர்தல் டைமத்தில் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. என்ன காரணம்னா எல்லாமே விஜய் அப்படிங்கிற ஒரே ஒரு ஒற்றை புள்ளியில் தான் ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க பார்க்குறவங்க எல்லாமே விஜய் நான் எங்கள் தொகுதியில் போட்டிக்கிட்டால் நாங்கள் போடுவோம் அப்படிங்கிறது அவங்களோட. விஜய்க்கு நான் ஓட்டு போடுவேன்னா என்ன அர்த்தம்? விஜய் நின்னார் ஓட்டு போடுவார் அப்படிங்கிறது தான் இந்த ஒரு 30,000 பேர் உடைய மனநிலை. அந்த விஜய் கிடையாது. விஜய் வந்து மெட்ராஸில் மட்டும்தான். இங்கே வந்து தருமபுரியில் கிடையாது. விஜய் கிடையாது. ஸ்ரீதர்னு ஒருத்தர் நிற்கிறாரு அப்படிங்கும்போது அப்படியே குறையும். காரணம் என்னன்னா திமுக ஏற்கனவே நிறுத்திருக்கும் வேட்பாளர் ஒரு அறிமுகமானவராக இருப்பார். அண்ணா திமுகவும் அதே மாதிரி தான் ஒரு அறிமுகமான ஒரு பிரபலத்தை நிறுத்திடுவாங்க. ஸ்ரீதர்னு ஒரு பிரமுகர் வரும்போது விஜய்னு ஒரு பின்புலத்தில் வரும்போது கண்டிப்பாக அந்த 15%ங்கிறது குறையும். அப்படிதான் நான் பார்க்குறேன். அதே போல இன்னொரு ஃபேக்டரும் இருக்குன்றாங்க. இப்போ 234 அனௌன்ஸ் பண்ணிரலாம். ஆனா வேட்புமனு தாக்கல், வேட்புமனு வாபஸ் பெறக்கூடிய நாட்கள்ல வந்து அவங்க அணி மாறிடுவாங்க. ஏடிஎம்கேக்கு போயிருவாங்க சிலரு. டிஎம்கேக்கு போயிருவாங்க. அதிலேயே ஒரு 20, 30 கழிஞ்சிரும் அப்படின்ற மாரி சொல்றாங்களே. கண்டிப்பா நான் தான் சொன்னேன். இது முதல் தேர்தல் சாதாரணமா இல்ல. ஏன்னா விஜய்ன்னு அதாவது இதுவரைக்கும் தமிழகத்துல எந்த அரசியல் கட்சியும் ஆரம்பிக்கும் போதே அதிகாரத்தில் பங்கு, ஆட்சியில் பங்கு, கூட்டணிக்கு தயார்னு எந்த கட்சியுமே அப்படி ஆரம்பிச்சது இல்லை. அவங்க வரும்போதே என்ன முதல்வர்னு வருவாங்க. விஜயகாந்த் கூட எடுத்தவொடனே கூட்டணி கிடையாது, யார் வேணாலும் வரலாம் எங்களோட அதிகாரத்தில் பங்குலாம் கூட சொல்லி வரல. பட் அப்படி சொல்லியும் 2 வருஷம் ஆச்சு. இன்ன வரைக்கும் யாரும் அவரோட சேரலை. பிரதான பெரிய கட்சிகள் அப்படிதான் சொல்லணும். நம்ம சிறிய சிறிய குழுக்கள், சிறிய சிறிய லெட்டர்பேட் கட்சியெல்லாம் கணக்கில் வச்சுக்கணும். பெரிய கட்சிகள் யாருமே வந்து தாவேக்காவை நாடவில்லை, ஈர்க்கவில்லை. அந்த அளவுக்கு டிவிக்கு எந்த கட்சிகளும் ஈர்க்க சூழ்நிலையில் இல்லை. காரணம் என்னன்னா அந்த கேடஸ் தான். ஒரு தலைவர்கள், முக்கியமான தலைவர்கள் ஒரு 10 பேர் இருக்காங்க, 15 பேர் இருக்காங்க, அனுபவம் வாய்ந்தவர்கள் இருக்காங்க. கண்டிப்பாக ஜெயிச்சிருவாங்க இந்த தேர்தலில். கண்டிப்பாக அவங்களால முயற்சி பண்ண முடியுங்கிற ஒரு நம்பிக்கையை வந்து தாவேக்கா ஏற்படுத்தவில்லை. நான் அப்படி தான் சொல்ல முடியும் இந்த விஷயத்தில். ஏன்னா நீங்கள் கட்சி வேறு, தேர்தல் டைமத்தில் நடந்துக்கிற விஷயங்கள் வேறு. அதனால் நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து வேட்பாளரே கூட டக்குன்னு கட்சி மாறுவார், வாபஸ் வாங்குவார். திடீர்னு என்ன பண்ணுவார், திமுக வேட்பாளரை நாங்கள் ஆதரவு தெரிவிக்கிறேன்னு சொல்லி அவர் ஒதுங்கிடுவார், இல்லை அண்ணா திமுக வேட்பாளரை ஒதுங்கிடுவார். இப்படிலாம் அவங்க சூழ்நிலைகள்லாம் நடக்கும். இதெல்லாம் கூட விஜய்க்கு வந்து ஒரு செட்பேக்காக இருக்கும் அந்த மாதிரி சூழ்நிலையில். அதை வச்சு தான் நான் கணக்கில் சொல்கிறேன். 15%ங்கிறது வந்து விஜய்க்கான ஓட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. விஜய் ஒரு தொகுதியில் தான் நிற்க முடியும். மீதி 233 தொகுதியிலும் பிரமுகர்கள், சாதாரண நபர்கள் தான் நிற்க போகிறாங்க. அவங்களே எந்த அளவுக்கு கவர்ந்து இழுப்பாங்க, ஓட்டர்ஸ் அந்த அளவுக்கு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கங்கிறதெல்லாம் வந்து ரிசல்ட்டுக்கு அப்புறம் தான் தெரியும். அப்போ குறையும், 10 குறையும் சில இடத்துல. ஏன்னா ஃபெமிலியராக இருக்கிறாங்க பார்த்தீங்களா,
செந்தில் பாலாஜி நிற்கிற தொகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா தாவேக்காங்கிறது ரொம்ப மைனஸாக இருக்கும். இவங்க சொல்கிற 15% இருக்காது, 7, 6 நிற்கும். ஏன்னா நீங்கள் அதிமுகவே அந்த அளவுக்கு போகும். அந்த மாதிரி சொல்கிறேன் நான். இப்போ இவர் இருக்கார், சிஎம் இருக்கார், உதயநிதி நிற்கிறாரு. அவர் ஏற்று விஜயை நிற்கும் போது அது வேற, நெக்கா கூட இருக்கலாம் என்ன. பட் ஆனால் ஒரு சாதாரண நபரை நிறுத்தும் போது அவங்க காணா போயிடுவாங்க. அந்த ஒரு போட்டியில் அவங்க காணா போயிடுவாங்க. இப்போ நீங்கள் 1.5 மாதத்துக்கு முன்னாடி இருந்த சூழ்நிலை வேறு. 2வது இடம் தான் விஜய் வரப்போகிறான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இப்போ இந்த கூட்டணிகள் அமைஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போட்டி களம் வந்து ஆட்டோமேட்டிக்காக திமுக வர்சஸ் அதிமுகங்கிறது தானே இப்போ உண்மைங்கிறத போயிட்டுருக்கு பாருங்க. அப்படி ஒரு சூழ்நிலை மாறுது இல்லை. ஏன்னா டிவிகே வந்து டிவிகேயும் காங்கிரஸ் வரப்போகுது, டிவிகேவோட டிடிவி போக போகிறாரு, ஓபிஎஸ் வர போகிறாரா, அன்புமணி பேசிகிட்டு இருக்காரா, இப்படி ஒரு சூழ்நிலை எல்லாம் இருந்தப்போ வேற. இப்போ அப்படி இல்லை. கிட்டத்தட்ட எல்லாமே திமுக அதிமுகங்கிற ஒரு சூழ்நிலைக்கு போயிட்டாங்க. டிவிகே தனித்து விடப்பட்டிருக்கு. இப்போ ஒரே ஒரு ஆப்ஷன் வந்து தேமுதிக நிற்குமா போகுமா வரலையான்னு தெரில. இப்படி ஒரு சூழ்நிலையில் பெரிய லெவலில் டிவிகே வந்து இந்த தேர்தலில் தன்னுடைய பலத்தை காட்டுறதுக்கான வாய்ப்புகள் குறைவாக தான் நான் பார்க்குறேன். ஆமாம் சார். அப்போ இந்த எல்லா கருத்து கணிப்பிலும் பார்க்குறோம், டிவிக்கேவை ஒரு ஃபேக்டரை முன்னிலைப்படுத்துகிறாங்க. இப்போ மூட் ஆஃப் நேஷனில் 15% கொடுத்துருக்குறாங்க. இன்னும் சில இதில் 20, 22 அப்படிலாம் கூட கொடுத்துட்டு வர்றாங்க. ஸோ சம்திங் அவர் வந்து 2 திராவிடியன் பார்ட்டிஸ்க்கும் ஒரு ஸ்பாய்லராக இருப்பார் இந்த தேர்தலில். ஓட்டை பயங்கரமாக பிரிப்பார் அப்படின்ற ஒரு ஃபேக்டர் வந்து எல்லா கருத்து கணிப்புலையும் இடம்பெறுது. ஸோ இந்த பாயிண்ட் அவுட் யார் ஆட்சி அமைக்க போதில் நெட் டு நெட் டிஎம்கே ஏடிஎம்கே அலையன்ஸுக்கு தான் வருது. இதுல வந்து வித்தியாசம் நிறையவே கொடுக்குறாங்க. அது நமக்கு திராவிடியன் பார்ட்டிஸ்க்கு மத்தியில தான் போட்டி அப்படின்றது இந்த தேர்தலையும் ஊர்ஜிதம் ஆயிடுச்சு. பட் ஆனா டிவிக்கே ஒரு ஃபேக்டரா புதுசா உருவெடுத்துட்டு வருது. அது வந்து கணிசமா ஓட்டை பிரிக்கும். சும்மா ஒரு ஜஸ்ட் லைக் ஒரு 5 to 10% இல்ல, நல்லாவே பிரிக்கும் ஓட்டை அப்படின்ற ஒரு பாயிண்ட் அவுட் வந்து எல்லா கணிப்புலயும் வருது இல்ல சார்? ஆமா இல்ல ஹக்கீம், அதுல ஒரே ஒரு விஷயம் தான், நியூ ஓட்டர்ஸ், யங்ஸ்டர்ஸ் டிவிகே பக்கம் இருக்கிற மாதிரி ஒரு இமேஜ் ஓடிட்டு இருக்கு. அந்த அடிப்படையில் தான் இப்போ எல்லாமே நியூ ஓட்டர்ஸ் எல்லாமே வந்து அவருக்கு தாங்க ஓட்டு போட போகிறாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக நியூ ஓட்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை போகும்போது ஒவ்வொரு தொகுதியிலையும் சாதாரணமாக 4-5% நியூ ஓட்டர்ஸ் வர்றாங்க. சாதாரணமாக வருது. ஒரு 5000-10,000 பேருங்கிறது ஒரு தொகுதிக்கு வர்றாங்க, புதுசாக வர்றாங்கல்ல, அவங்க வர்றாங்க. அது இல்லாமல் யங்ஸ்டர்ஸில் ஒரு பர்சன்டேஜ் சேருது அப்படின்னு நியூ ஓட்டர்ஸ் முழுக்க அவருக்கு ஓட போகிறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு அடுத்த கட்டம். புரியுதுங்களா? நீங்கள் அதனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நியூ ஓட்டர்ஸுங்கிறது ஒரு ஃபேக்டர், முக்கியமான ஃபேக்டர் தான். அதனால மாற்றம் இல்லைன்னு வச்சிங்களேன். இந்த கடந்த தேர்தல் வரைக்கும் நியூ ஓட்டர்ஸ் வந்து நாம் தமிழர் பக்கம் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் கிட்டத்தட்ட அதுக்கு கன்சாலிடேட்டடாக ஒரு குறிப்பிட்ட சதவீத வாக்குகள் வந்து நாம் தமிழருக்கு வந்துகிட்டே இருக்குது, இப்போ வரைக்கும் கூட வந்திருக்குது. பட் இந்த தேர்தல் அப்படி மாறுது, நியூ ஓட்டர்ஸ் எல்லாமே விஜய் பக்கம் இருக்காங்க அப்படின்னு ஒரு தகவல் வெளியே வருது. எந்த அளவுக்குன்னு தெரியல. புதுசாக வாக்காளர் போடுறவங்க எல்லாமே நாங்கள் விஜய் அண்ணனுக்கு போட போகிறோம், அவங்க எல்லாம் ரசிகர்கள். இப்போ சொல்கிறாங்க விஜயை பார்க்கணும்னு நினைக்கிறாங்க, விஜய்க்காகன்னு சொல்கிறாங்க. பட் அவங்க கேண்டிடேட்டை பார்த்துட்டு முடிவு எடுக்கணும்ல, அதை பார்ப்பாங்க. அவங்க எல்லாமே என்ன சொல்லுவாங்க, அவர் இங்கே இருப்பாரா, இவரை பார்த்தா தான் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும், இந்த மாதிரி ஒரு ஃபேக்டர்லாம் பேச ஆரம்பிக்கும்னு வச்சுங்களேன். ஸோ அதனால் நீங்கள் கேண்டிடேட்லாம் அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் சூழ்நிலை வேறு. ஓகே, அதுதான் உண்மையான நிலை வரும் வைக்கும். அதனால் விஜய் வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய ஃபேக்டர் தான், அதில் மாற்றமே இல்லை. இந்த தேர்தலில் நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்பாய்லர் தான், அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. ஒரு யாரையோ ஒவ்வொரு தொகுதியிலையும் அவர் கெடுக்க போகிறார், யாருடைய வெற்றியோ கெடுக்க போகிறார். அதே போல சார், இறுதியாக இப்ப நாம் தமிழர் கட்சிக்கு என்ன நிலையை கொடுத்திருக்கிறாங்க? விஜய் வரவால அவருக்கு ஏதாவது டேமேஜ் ஆகுதா அல்லது அவர் சதவீதம் உயருதா? என்ன நிலையா இருக்கும் இந்த தேர்தலில் நாம் தமிழர்? இல்லை என்னை பொறுத்தவரை அவருக்கான வாக்குகள் பெரிய லெவலில் சரியறதுக்கான வாய்ப்புகள் இல்லை தான் நான் பார்க்குறேன். ஆமாம், ஏன்னா பெரிய லெவலில் அந்த வாக்குகள் சரியறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது தான் இன்னைய நிலையாக இருக்குது. மாற்றம் என்னென்னா அவங்க எல்லாமே கொள்கை ரீதியான ஒரு ஆட்கள் அவங்க. ஸோ அதனால் அவ்வளோ ஈஸியாக அவங்க வந்து மாற மாட்டாங்க. ஆனால் இந்த முறை புதுசாக வரவு இருக்குது பார்த்தீங்களா, அது குறையுது. நாம் தமிழருக்கு புதுசாக வரும் வாக்காளர்களுடைய எண்ணிக்கை குறையும்.
மாற்றமே இல்லை. கடந்த தேர்தலில் வந்து ஒரு 100 பேர் வந்தாங்கன்னா இந்த முறை 50, 40 அப்படின்னு குறையும். அந்த புதிய வாக்காளர்கள் தான் விஜய்கிட்ட போகிறாங்க. ஸோ அது கண்டிப்பாக ஒரு பெரிய பாதிப்பு தான். நான் அப்படி தான் நினைக்கிறேன். மட்டும் இப்போ உடனே தெரியாது. அடுத்தடுத்த தேர்தல்களில் கண்டிப்பாக ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். இந்த ஏற்கனவே இருக்கிற இந்த பெர்சன்டேஜ் ஆஃப் வாக்குகளை 6-7% வாக்குகளை அதை தக்க வச்சுக்கிட்டாவே இந்த முறை கண்டிப்பாக நாம் தமிழர் வந்து ஒரு பெரிய ஃபேக்டராக தான் இருப்பாங்க. ஒருவேளை லூஸ் பண்ணிட்டாங்கன்னா 8.2 வந்து அவங்க தக்க வச்சிருவாங்க மேக்ஸிமம். நாம என்னை பொறுத்தவரை இந்த முறை 8.2 தக்க வைப்பாங்களா? ஏன்னா போன முறையெல்லாம் பார்த்தீங்கன்னா நியூ ஓட்டர்ஸ் எல்லாம் சேர்ந்ததுனால 8.2. இந்த முறை ஈவன் அந்த மைக்கு படத்தை போட்டு விஜய் வந்து விளம்பரம் கொடுத்துட்டாரு சீமானுக்கு அப்படின்ற ஒரு அப்படிலாம் சொன்னாங்க. ஆமா அப்படிதான் சொன்னாங்க. இப்பதான் புதுசா இப்பதானே கிரியேட் பண்ணிக்கிறாங்க. சைக்கிள் ஓட்டிட்டு போனதே திமுக என்ன 2 கலர்ல, அதாவது கருப்பு சிவப்பு கலர் சைக்கிள் ஓட்டிட்டு போனாரு அப்படின்னு இப்பதான் புதுசா சொல்றாங்க. அந்த மாதிரின்னு வச்சுங்களேன். அதனால 8.2 அப்படிங்கிற விஷயத்த தக்க வச்சுக்கிட்டா கண்டிப்பா ஒரு பெரிய விஷயமா தான் நான் பாக்குறேங்க. ஆமா, நிச்சயமா சார். மூட் ஆஃப் நேஷன் என்ற பெயரில் ஆண்டுதோறும் அந்த கருத்து கணிப்பை இந்தியா டுடே மற்றும் சி ஓட்டர்ஸ் வந்து வெளியிடுவதுண்டு. இதை தொடர்ந்து நம்ம அதை அனாலிசிஸை வந்து நம்ம பகிர்ந்துருக்கிறோம் நம்ம தமிழ் நியூஸ் வாயிலாக. கடந்த மூட் ஆஃப் தி நேஷனும் நம்ம வந்து பகிர்ந்தோம். இந்த மூட் ஆஃப் நேஷனுக்கும் நம்ம வந்து டீட்டெயில்டான அதனுடைய கூறுகளை வந்து அலசி ஆராய்ந்து நம்ம அனாலிசிஸை வெளியிட்டிருக்கிறோம். கடந்த பேட்டிகளில் நீங்கள் என்ன குறிப்பிட்டீங்களோ டிஎம்கே ஏடிஎம்கே அலையன்ஸுக்கு இடைப்பட்ட அந்த சதவீதம் 10 முதல் 12 வரை போகும் என்று அதே கருத்துப்பட இந்த மூட் ஆஃப் நேஷன் வந்திருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கதாக நம்ம பார்க்கிறோம். ரொம்ப நன்றி உங்களோட நேரத்தை பயன்படுத்தி. நன்றி.